96 மூவில ராம் லைஃப்ல மூவ் ஆன் ஆயிருந்தாலும் கடைசி வரைக்கும் ஜானுவை நினைச்சிட்டு இருக்கிற ரீசன் அவர் பாஸ்ட் லெட்டிங் கோ பண்ணலன்னு அர்த்தம். மௌனராகம் படத்துல ரேவதி பாஸ்ட் எல்லாத்தையும் லெட் கோ பண்ணி இன்னொரு லைஃப்குள்ள போயிருந்தாலும் அந்த லைஃப்லயும் எம்டியா ஃபீல் பண்றதுக்கு ரீசன் இவங்க மூவ் ஆன் ஆகலன்னு அர்த்தம். புரியல வாட்ச் டில் எண்ட். மூவ் ஆன் அண்ட் லெட் கோ சேம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிரேக்கப் ஆகி புது பர்சனை மீட் பண்றீங்க, லைஃப்ல நிறைய சீன்ஸ் நடக்குது, அப்ப கூட ஓல்டு பர்சனை திங்க் பண்றீங்க, மைண்ட் கீப் பண்ற பிளாஷ்பேக்ஸ்னால ஸ்ட்ரெஸ், எக்ஸ் ஹாப்பியா இருக்கிறத பார்த்தா பர்ன், அண்ட் புது பர்சனை பாஸ்டோட கம்பேர் பண்றது இஸ் கால்டு மூவிங் ஆன் வித்வுட் லெட்டிங் கோ. அண்ட் சில பேர் லெட்டிங் கோ மட்டும் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகாம இருப்பாங்க. லைக் பாஸ்ட ஜென்யூனா ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க, எல்லா பையனையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. So the truth is, letting go plus moving on is the complete freedom. ஒன்னு இல்லாம இன்னொன்னு எப்பவுமே ஆஃப் தான். சோ நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ட்ரூலி லெட்டிங் கோ பண்ணிருக்கீங்களான்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்க. பாஸ்ட் லெட் கோ பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா மூவ் ஆன் பண்றதுக்கு கிளியர் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வேணும்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன்.